ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு டெக்ஸ்டர்ட் ஆர்ட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு எமோஜி ஒரு ஹார்ட்டும் தான் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் ஷேப் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. டிஷ்யூவை வாட்டருக்குள்ள போட்டுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபுல்லா புளிய வேண்டாம், லைட்டா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப்ல ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சமா கம்மும் கொஞ்சமா ரெட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே அளவாவே ஆட் பண்ணிக்கோங்க. எமோஜின்ற பேர்ல ஒரு சூனிய பொம்மை செஞ்சிருக்கேன். அது வீடியோட லாஸ்ட்ல போட்டிருக்கேன். நான் ஒரு கார்ட்ல சின்னதா ஹார்ட் வரைஞ்சிருக்கேன். இந்த கலர் டிஷ்யூவை பிக் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஐ ஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்கேன். ஹார்ட்குள்ள எல்லாமே நான் அந்த ரெட் கலர் டிஷ்யூஸை ஃபில் பண்ணிட்டே வந்துட்டேன். அந்த டிஷ்யூஸ் மேல எல்லாமே நல்லா நம்ம பிரஸ் பண்ணி விடணும். அப்பதான் அது மேல நல்லா ஒட்டிக்கும். நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த ஹார்ட்டை நீங்க கீ செயினாவோ இல்ல வால் ஹேங்கிங்காவோ வால் ஸ்டிக்கராவோ நீங்க யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமோஜி தான் ட்ரை பண்ணிருந்தேன். ஆனா அது நல்லா வந்துச்சு. கடைசியில எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும். அதனாலதான் நான் ஹார்ட் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஹார்ட் பக்காவா வந்துருந்துச்சு. இந்த டெக்ஸ்டர்ட் ஆர்ட் நான் நிறைய பேர் செஞ்சு பார்த்திருக்கேன். ஆனா யாருமே எமோஜி செஞ்சு பார்த்ததில்ல. சரி நம்ம புதுசா ட்ரை பண்ணுவோம் தான் ட்ரை பண்ணா அது ஒரு சூனிய பொம்மை மாதிரியே வந்துருச்சு. எமோஜியா ஹார்ட் அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.